அழகா இருக்குல்ல அந்த ஸ்னோ. ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. வாணி என்ஜாய் பண்ணி விளையாடுவோம். நான் வரல, போ நீ போய் விளையாடு போ. என்ன பிள்ளைகளா விளையாடாம இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? என்ஜாய் பண்ணுங்க நல்லா. அதைத்தான் சார் நானும் சொல்லிட்டு இருக்கேன், என்கிட்ட என்ன கேட்க மாட்டேங்கிறான். என்னப்பா நம்ம எல்லாரும் இன்னைக்கு டூர் வந்திருக்கோம். இப்போதான் ஸ்னோ மழையெல்லாம் பெய்யுது. நல்லா ஓடி ஆடி என்ஜாய் பண்ண வேண்டாமா? சார் என்னால் ஓடி அடிலாம் விளையாட முடியாது சார், ரொம்ப டயர்டாக இருக்கு எனக்கு. நான் உள்ள போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ விளையாடுமா. பாய். உங்க அண்ணனுக்கு என்ன அவ்வளோ டயர்டா? ஆமாம் சார், அவன் வண்டியில் வரும்போது ரொம்ப டயர்டாக தான் இருந்தான். ஏன் டயர்டா இருந்தான்? தூங்கினானா இல்லையா? இல்லை சார், நான் அவன் கூட வந்தோம்ல, நான் அவனுக்கு கடிஜோக்கு விடுக்கதான் போட்டே வந்தேன். அதில் அவன் யோசிச்சு தூங்காமலே. நீ கொஞ்ச நேரமாவது சும்மா இருந்திருக்கலாம்லம்மா. இப்படி உங்க அண்ணனை கடிஜோக்கு விடுகதுன்னு சொல்லி சொல்லி டயர்டாகிக்கிட்ட. என்ன சார் பண்ணுறது, என்னால் முடியல. சரி வா, உங்க அண்ணனை போய் பார்க்கலாம். அவனுக்கு ஒரு டீ எதுவும் வச்சு கொடு. வா போகலாம். நான் விளையாட போகிறேன் சார், அவன் போய் தூங்குவான். உன்னால தானே பாப்பா அவன் டயர்டானா. சரி நீ விளையாடுமா, நான் போய் உங்கள் அண்ணனை போய் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே சார், பாய், போயிட்டு வாங்க. ஓகே, நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஐயோ, எவ்வளோ டயர்டாக இருக்குது தூங்காமல். எனக்கு தலைவலி வேறு பிச்சுக்கிட்டு வருது. எல்லாம் இவ்வளால் வந்தது, என்னதான் பண்ணுறது எனக்கு. தம்பி என்னப்பா இப்போ உனக்கு எப்படி இருக்கு? உடம்புக்கு பரவாயில்லையா? டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்தீங்க. ஆமாம் சார், வண்டியில் வரும்போது தூங்க விடாமல் நொய்யின்னு விடுகதை சொல்கிறேன், கடிச்சோக்கு சொல்கிறேன், மாறி மாறி சொல்லி சொல்லி எனக்கு தூக்கமே வராமல் பண்ணிட்டா சார். இல்லை நான் எப்படி சார் தூங்குறது? இப்போலாம் எனக்கு இப்போ பாருங்க சார், தலை வலிக்குது, தாங்க முடியல என்னால். சரிப்பா டென்ஷன் ஆகாத. இதுக்கு ஏதாவது ஒரு யோசனை பண்ணுவோம் இவ வாய் அடைக்கிறதுக்கு. சரியா? எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காமிச்சிடலாமான்னு தோணுது சார். இப்போ தான் கொஞ்ச நாளாக கடிச்சோக்கு சொல்கிறேன், இது விடுகதை சொல்கிறேன்னு அப்படியே எதையாவது யோசிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கா சார். சரிப்பா விடு, இந்த டூர் முடியட்டும். நம்ம எல்லாரும் போய் இவ்வளோ நல்ல ஹாஸ்பிட்டலில் ஒரு சைக்காட்டிஸ்டாக பார்த்து கூட்டிகிட்டு போய் காட்டலாம். சரியா? ஐயோ, இவரா சார் சைக்காட்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க சார், என்னையே தான் சார் ஏதாவது பண்ணுவா, இவ அட்டி வெளுத்துருவா சார். சரிப்பா அவகிட்ட இப்படி சொல்லாத. உன்னையே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லாத. உனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, ஏன்னு தெரியல, அதனால தான் ஹாஸ்பிட்டல் வந்து எப்படியாவது பேசி சமாளிச்சிருப்பா. ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுறேன். அவள் வரட்டும், நம்ம நாளைக்கு போயிடலாம். ஓகேவா சார்? சரிப்பா, எதுவுமே இப்போதைக்கு அவகிட்ட சொல்லாத. சரியா? ஓகே சார், நான் இப்போ கொஞ்சம் நேரம் தூங்குறேன், நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்கள் சார். போங்க சார். சரிப்பா. அண்ணே, என்னென்ன பண்ணுத? இதோ இப்போதாம்மா தூங்கலான்னு வந்தேன், அதுக்குள்ளே நீ வந்துட்ட. என்ன நல்லா என்ஜாய் பண்ணேன்? அப்படி உன்னை விட்டுட்டு என்னால் போய் என்ஜாய் பண்ணி விளையாடவே முடியலண்ணே, அதான் அப்படியே போன வேகத்தில் திரும்பி வந்துட்டேன். சரி, நீயும் தூங்கு. சரியா? நாளைக்கு கிளம்புறோம் இங்கேருந்து. சரிண்ணே, நீ தூங்கு. பாய், நான் போகிறேன். அப்பாடா, போயிட்டா. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். என்னண்ணே ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருக்க? எதுக்குண்ணே? யாருக்கு என்னாச்சு? எனக்கு தாம்மா என்னன்னே தெரில, ஒரு வாரம் ஒரே தலைவலியாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, தூக்கமே வர மாட்டேக்கு. அதான் டாக்டர்கிட்ட போய் ஒரு செக்கப் போட்டுருமேன்ட்டு வந்தேன். வா, நம்ம 2 பேரும் போய் செக் பண்ணிட்டு வருவோம். அப்படியாண்ணே? சரி போகலாம். சூப்பர்டா தம்பி, நல்லா சமாளிக்கிற. வாங்க, யாருக்கு என்ன பிரச்சனை? சீக்கிரம் வாங்க. நான் சொல்கிறேன் டாக்டர், எங்கள் அண்ணனுக்கு தான் ஒரே தலைவலியா, அவனுக்கு தான் செக் பண்ணணும். யாரு? இந்த பையனுக்கா? என்னப்பா தம்பி, உனக்கு என்ன பிரச்சனை? சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், என் தங்கச்சிக்கு தான் ப்ராப்ளமாக இருக்குது, அவளுக்கு தான் பார்க்கணும். சொன்னால் வரமாட்டா, அதான் அப்படி ஒரு பொய்யை சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் சார். என்னம்மா உனக்கு தான் பிரச்சனையாம்ல? என்னம்மா பிரச்சனை உனக்கு? என்னென்ன சொல்கிறேன்? எனக்கு என்னென்ன பிரச்சனை? தங்கச்சி கோவப்படாதம்மா, தயவு செஞ்சு அவர்கிட்ட கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோமா. என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு நான் இங்கே வந்து செக் பண்ணுறதுக்கு? இப்போ பாருங்கள், உங்கள் 2 பேரும் எனக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ 2 பேரில் யாருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிறத நீங்களே பேசி முடிவு பண்ணிவிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க. வாங்கண்ணே, வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு இருக்குது. ஐயோ, இன்னைக்கு நான் செத்தேன். அடுத்த வீடியோவில் வீட்டில் நடக்கிற காமெடிஸ்லாம் பார்க்கணும்னா ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப். ஆமாம், அடுத்த வீடியோவில் எங்கள் அண்ணனுக்கு செம்ம அடி விழ போகுது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல்.